ஐயப்பசாமி குறித்த பாடல் சர்ச்சையானதைத் தொடர்ந்து பிரபல கானா பாடகி இசைவாணி மீது பல்வேறு காவல் நிலையங்களில் தொடர்ந்து புகார்கள் குவிந்து வருகின்றன. இதனிடையே இசைவாணியை கைது செய்ய சொல்வது ஏற்புடையது அல்ல என விசிக தலைவர் திருமாவளவன் இன்று தெரிவித்துள்ளார். பிரபல கானா பாடகியான இசைவாணி இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் நடத்திய கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்று பரவலாக அறியப்பட்டார். பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் பங்கேற்று பிரபலமான இசைவாணி கடந்த 2019 பெண்கள் சபரிமலை செல்வது தொடர்பான விவகாரம் சர்ச்சையாக வெடித்தபோது ஐ எம் சாரி ஐயப்பா என்கிற பாடலை பாடியிருந்தார். பாடல் அண்மையில் மிகவும் வைரலாகி இந்து மத ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறது. இசைவாணியின் பாடல் ஐயப்ப சுவாமியையும் பக்தர்களின் விரதத்தையும் அவமதிப்பதாக சர்ச்சை எழுந்ததை அடுத்து பல்வேறு காவல் நிலையங்களில் இசைவாணி மீது தொடர்ந்து புகார்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. நீலம் பண்பாட்டு மையம் இயக்குனர் ப. ரஞ்சித்துக்கு எதிராகவும் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இசைவாணி மற்றும் இயக்குனர் ரஞ்சித் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் H. ராஜா வலியுறுத்தியுள்ளார். நாளைக்கு இது மாதிரி மற்ற மத தெய்வங்களை பற்றி பாட்டு போடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு சூழ்நிலை வந்தா தமிழ்நாட்டில் மத மோதல்கள் தான் வரும். அதனால இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே சமயம் சமூக விரோதிகள் தனது தொலைபேசி எண்ணிற்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் தனது போட்டோவை மார்பிங் செய்து ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதாகவும் பாடகி இசைவாணி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் இசைவாணியின் பாடல் மத உணர்வை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பாடப்பட்டது அல்ல என்று இன்று விளக்கம் அளித்துள்ள விசிக தலைவர் திருமாவளவன், பெண்ணிய குரலாக பாடப்பட்ட பாடலுக்காக அவரை கைது செய்ய வேண்டும் என சொல்வது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். ஐயப்பன் திருக்கோவிலில் பெண்கள் நுழையக்கூடாது என்கிற சர்ச்சை எழுந்தபோது ஒரு பெண்ணிய குரலாக அந்த குரல், பெரியாரின் குரலாக அந்த குரல் இசையாக வெளிவந்திருக்கிறதே தவிர அதில் யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்தக்கூடியதாக இல்லை. இதேபோல் இசைவாணி மீதான புகார்களுக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கமும் இன்று கண்டனம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் சாலமன் வழங்கும் கூடுதல் தகவல். இசைக்கலைஞர் இசைவாணியின் கருத்துரிமைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ள தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தினர் இந்த விவகாரத்தில் உடனடியாக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. ரஞ்சித். நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.